ஆரம்பிக்கலாம். ஓகே, குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் அண்டு ஹைட்ராலிக் மிஷினரியில் வாட்டர் ஹேமர் ப்ரெஷர் டாபிக் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக், சரிங்களா? ஸோ இதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா 1 மார்க் கொஷின், ஒரே ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. பட் இதனால ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக் இது. கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா கொஷினில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா கேட், ஐஏஎஸ், அடுத்து வந்து இதில் தான் வந்து ரெகுலரான கொஷின்ஸ் இதெல்லாம், ஓகேங்களா? இந்த டிஎன்பிஎஸ்சி, ஏஇ, டிஆர்பி இதெல்லாம் வந்து எப்படின்னா ரேர் கொஸ்டின், ஓகேங்களா? ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக்னு சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் நமக்கு இந்த கான்செப்டை தெரிஞ்சு வச்சுக்கோம், வாட் இஸ் வாட் அப்படின்னு, ஓகேங்களா? எஸ், டியூ டு முதல்ல வாட்டர் ஹேமர் ப்ரெஷர் அப்படின்னா என்ன முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. பேசிக்ஸ் என்னென்னா, ஒரு பைப்பில் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் இப்படி ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு, சரிங்களா? எஸ், வாட்டர் வந்து இப்படி ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு. இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு கேட் வால் வச்சுருப்போம். இந்த வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளோயிங் வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, ஓகேங்களா? அது பார்ஷியலாக இருக்கட்டும், ஃபுல்லியாக இருக்கட்டும். இப்படி சடனாக ஒரு ஹை ப்ரெஷரில் தண்ணி வந்து ஃப்ளோ ஆகிட்டு இருக்கும்போது, சரிங்களா, ஹை ப்ரெஷரில் வாட்டர் வந்து ஃப்ளோ ஆகிட்டு இருக்கும்போது இந்த சடனாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கேட் வாலை க்ளோஸ் பண்ணுறீங்க. அப்படி க்ளோஸ் பண்ணும்போது நமக்கு என்னென்னா, இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த வேகமாக அந்த ப்ரெஷர் போய் இதில் வந்து ஹிட் ஆகும்போது டப்புன்னு ஒரு சவுண்டு வரும், ஓகேங்களா? சரிங்களா, டப்புன்னு வந்து சவுண்டு வரும், சரிங்களா? அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஹேமர் சவுண்ட் அப்படின்றாங்க, வாட்டர் ஹேமர் சவுண்டு. அந்த ப்ரெஷர்னால இது வரதுனால வாட்டர் ஹேமர் ப்ரெஷர் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சவுண்டு எதனால் வருது அப்படின்னா, இந்த ப்ரெஷர்னால வரதுனால வாட்டர் ஹேமர் ப்ரெஷர் அப்படின்றாங்க. சிம்பிள், ஒன்றுமே கிடையாது. ஒரு தண்ணி வந்து பார்த்திங்கன்னா பைப்பில் ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு. நீங்கள் வந்து இந்த கேட் வாலை க்ளோஸ் பண்ண போகிறீங்க. க்ளோஸ் பண்ணும்போது என்னென்னா டப்புன்னு ரிவர்ஸ் சவுண்டு நம்ம ஒன்று கேட்கும். நீங்கள் அதை ஃபீல் பண்ணியிருப்பீங்க, சரிங்களா? ஸோ அதுக்கு பேர் தான் வாட்டர் ஹேமர் ப்ரெஷர். ஓகே, ஸோ அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, அதனோட வாட்டர் ஹேமர் ப்ரெஷர் என்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சின்ன பைப்பு, ஓகேங்களா? சின்ன பைப்பு. ஸோ அதனால் வந்து டேமேஜ் நமக்கு அதிகம் இருக்காது. ஒரு டக்ட், அதாவது ஒரு 1 மீட்டர், ஒரு 1.5 மீட்டர் இருக்கக்கூடிய ஒரு வாட்டர் கேரிங் கெப்பாசிட்டி, ஒரு லார்ஜ் பைப்பு, சிட்டிக்கு சப்ளை பண்ணக்கூடிய பைப்பை சடனாக நம்ம க்ளோஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன நடக்கும், ஹை ப்ரெஷர்னால அந்த கேட் வால்வே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா டேமேஜ் ஆகிறதுக்கு, பிரேக் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பிகாஸ் ஆஃப் இது எல்லாமே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பைப் ஃபுல்லாக ஹோமோஜினியஸ் மெட்டீரியல்ஸ். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த பைப் கட்டிங் போட்டு இந்த இடத்துல கேட் வால் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ லீக்கேஜ் பாசிபிலிட்டிஸ் இருக்குது, லாஸ் நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அதனுடைய ஸ்டடிக்காக தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த வாட்டர் ஹேமர் ப்ரெஷர் நம்ம படிக்கிறோம், சரிங்களா? எஸ், இதனுடைய பர்பஸ் இதுதான், டு கண்ட்ரோல் தி ஃப்ளோ அண்டு டு ரிடியூஸ் தி டேமேஜ் ஆஃப் தி ஜாயின்ட்ஸ் அண்ட் கேட் வால் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஓகே, எஸ். இப்போ ஜென்ரலாக இதனுடைய தியரி அப்படின்னு என்னன்னு பார்த்தலாம். டியூ டு ஃப்ளோயிங் ஆஃப் வாட்டர், ஓகேங்களா, டியூ டு ஃப்ளோயிங் ஆஃப் வாட்டர் இன் பைப், தி ப்ரெஷர், ஓகே, இன் தி பைப், ஓகே, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இன் தி பைப் the pressure is formed during closing or suddenly stopping the water flow in the pipe. Okay, this sound is like hammer sound. Okay, the sound is like hammer sound is known as water hammer pressure. ஓகேங்களா, the sound is known as water hammer pressure. ஓகேங்களா, சேம் கான்செப்ட் தான். இது எப்படி கண்ட்ரோல் பண்ணுவீங்க, இந்த 1 மார்க் கொஸ்டின் தான் கேட்டாங்க. ஏஇ கொஸ்டின் இது கேட்டது, சரிங்களா? எஸ், வாட்டர் ஹேமர் pressure. Okay, yes. So water hammer pressure is controlled by providing search tank in the direction of the flow. Okay, அது என்ன search tank, இங்க பாருங்க, அது ஒரு எம்டி டேங்க் தான், ஓகேங்களா? இதுதான் நமக்கு வந்து டைரக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ஃப்ளோ வர டைரக்ஷன். இதே என்னோட வந்து பார்த்திங்கன்னா பைப்போட கனெக்ஷன். இந்த பைப் கனெக்ஷன் வந்து அடிஷ்னலாக ஒரு பைப் எடுத்து இந்த இடத்துல ஒரு ஸ்மால் டேங்க் நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிடுறோம். இட் இஸ் ஹரிசாண்டல் ஆர் வெர்டிக்கல், ஓகேங்களா, டிபெண்டிங் அப்பான் தி பைப் ஃப்ளோ டைரக்ஷன், ஓகேங்களா? ஸோ கண்ட்ரோல் பண்ணும்போது நமக்கு இந்த இடத்துல வாட்டர் நமக்கு ஃப்ளோ பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ சடனாக அப்படி ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு, இதுலேயும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஃப்ளோ போகும். ப்ளஸ் இப்படி நம்ம ஃப்ளோ ஆகும்போது சடனாக நீங்கள் இந்த கேட் வாலை க்ளோஸ் பண்ணும்போது நமக்கு வாட்டர் வந்து ரிவர்ஸ் வரணுங்களா, ஃபுல்லாக நமக்கு ரிவர்ஸ் வரதுக்கு முன்னாடி இந்த டேங்க்கில் வந்து பார்த்திங்கன்னா சம் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் வந்து சப்ளை ஆகிடும். ஸோ இதெல்லாம் நமக்கு என்ன ஆகும், டோட்டல் டிஸ்சார்ஜ் நமக்கு குறையும், ப்ரெஷர் நமக்கு அதேமாதிரி குறைஞ்சிரும், சரிங்களா? எஸ், இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். ஓகே, ஜஸ்ட் ஒரு எம்டி ஸ்பேஸ் ரெடி பண்ணுறோம் தண்ணி ஃப்ளோ ஆகிறதுக்கு, அவ்வளோதான், சரிங்களா? தி controlled, ஓகேங்களா, the control of the water hammer pressure by providing search tank in the direction of the flow. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு 1 மார்க் கொஸ்டின், ஓகேங்களா? ஸோ வாட்டர் ஹேமர் pressure reduced by search tank. ஓகே, எஸ். நெக்ஸ்ட் போலாங்களா, 3 type of வாட்டர் ஹேமர் ப்ரெஷர், ஓகேங்களா? 3 டைப் ஆஃப் வாட்டர் ஹேமர் ப்ரெஷர் எந்த வால்வில் நமக்கு வர வாய்ப்பு இருக்குது, ஸோ அதனுடைய ஃபார்முலாஸ் என்னன்னு சொல்லிட்டு 1 மார்க் கொஸ்டின் கேட்டிருக்காங்க, சரிங்களா? எஸ், இந்த கொஸ்டின் ஒரு டைம் டிஆர்பியில் கேட்டிருக்காங்க. நான் சொல்கிறேன் என்ன கொஸ்டின், சரிங்களா? ஸோ இந்த கொஸ்டின் ஒரு டைம் டிஆர்பி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஐஏஎஸ் கேட்டு இயர்லி கன்ஃபார்ம் கொஸ்டின், இதில் எந்த ஒரு சேஞ்சஸுமே கிடையாது. நீங்கள் கேட் எழுதுறீங்க, ஐஏஎஸ் எழுதுறீங்க அப்படின்னா
கண்டிப்பாக இது வந்து ஒரு 1 மார்க் கொஷின் இருக்கும். ஓகே, எஸ் போலாங்களா? 3 டைப் ஆஃப் வாட்டர் ஹேமர் ப்ரெஷர். டைப் 1 கிராஜுவல் க்ளோசிங் வால்வ் அப்படின்றோம். த வால்வ் இஸ் க்ளோஸ்டு பை கிராஜுவலி. சடன் க்ளோசர் வால்வ் வித் ரிஜிட் பைப் அப்படின்னு சொல்கிறோம். பைப் இஸ் ரிஜிட் பைப். சடன் க்ளோசர் வால்வ் வித் எலாஸ்டிக் பைப் அப்படின்னு சொல்கிறோம். சடன் க்ளோசர் வால்வ் வித் எலாஸ்டிக் பைப். ஓகே, ஸோ இப்போ இதெல்லாம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாண்டர்ட். ஓகேங்களா, இதெல்லாம் இப்படிலாம் நம்ம பண்ண போகிறோம். இதெல்லாம் வந்து கேஸ். இந்த கேஸில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாண்டர்ட் கேஸ்லாம் இருக்குது. அப்போ இதை டிபெண்ட் பண்ணி அந்த டைம் நம்ம எப்படி வந்து அந்த டைம் எப்படி வந்து பார்த்திங்கன்னா அந்த கேட் வால்வு க்ளோஸ் பண்ணணும். நீங்கள் இமீடியட்டாக க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த டைம் எப்படி இருக்கும்? ஓகேங்களா, ஸோ இந்த பேஸில் அந்த டைம் வச்சு நம்ம வெலாசிட்டி கண்டுபிடிக்கலாம். வெலாசிட்டி கண்டுபிடிச்சி ப்ரெஷர் கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா, ரோ ஏ வி ஸ்கொயர். ஓகேங்களா, ப்ரெஷர் இனர்ஷியா ஃபோர்ஸ் நம்ம எவ்வளோ வருதுன்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கலாம். சரிங்களா, எஸ் போலாங்களா? கிராஜுவல் க்ளோசர் வால்வ் இந்த 1 மார்க் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா டிஆர்பியில் கேட்டிருக்காங்க. ஓகே, எஸ் டிஆர்பி. ஓகே ஃபைன் போலாங்களா? த டைம் கிராஜுவல் க்ளோசர் வால்வ் கிராஜுவலாக க்ளோஸ் ஆகுதுங்களா? அப்போ கிராஜுவலாக க்ளோஸ் ஆகும்போது நமக்கு எப்படி இருக்கும் டைம்? இதில் ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்போ டைம் கிரேட்டர் தென், ஓகேங்களா, டைம் கிரேட்டர் தென் 2L டிவைடட் பை சி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். 2L டிவைடட் பை சி. ஓகேங்களா, இந்த ஃபார்முலா டெரிவேஷன்லாம் நமக்கு தேவையில்லை. ஓகேங்களா, அதை நம்ம போடவும் முடியாது, போட்டாலும் நம்ம ஞாபகம் வச்சுக்க முடியாது. ஓகே, டைம் கிரேட்டர் தென் 2L divided by C. L means length of the pipe, T means here time, C means velocity of the wave pressure. இந்த C ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். எதில் பார்த்துருக்கோம்? மேக் நம்பரில் பார்த்துருக்கோம் இல்லைங்களா? மேக் V divided by under the square root of K by rho நம்ம சொல்லியிருக்கோம். ஓகேங்களா, பல்க் மாடுலஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா, பல்க் மாடுலஸ் ஆஃப் தி பைப் ஆஸ் அ ப்ரெஷர் வாட்டர் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். ஓகேங்களா, கே பை ரோ அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். சரிங்களா, அப்போ சி வெலாசிட்டி ஆஃப் தி வேவ் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லலாம். அந்த வேவ் ப்ரெஷர் நமக்கு எவ்வளோ வருது அப்படின்னு நம்ம பார்க்குறது. ஓகே, எல் ஃபார் லென்த், டி ஃபார் டைம், தி வெலாசிட்டி ஆஃப் தி வேவ் ப்ரெஷர் திஸ் அண்டர் தி ஸ்கொயர் ரூட் ஆஃப் கே பை ரோ. இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கே பை ரோ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கே ஃபார் தி பல்க் மாடுலஸ் ஆஃப் தி வாட்டர், ரோ ஃபார் தி டென்சிட்டி ஆஃப் தி ஃப்ளோயிங் மெட்டீரியல் ஆர் ஃப்ளோயிங் ஃப்ளூயிட் ஆர் வாட்டர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் இது. சரிங்களா, டைம் கிராஜுவலி க்ளோசர் வால், டைம் டி கிரேட்டர் தென் 2L divided by C. அவ்வளோதான் ஃபார்முலா. சரிங்களா, எஸ். ஸோ இதே நமக்கு ப்ரெஷர் டேரெக்டாக இன் டர்ம்ஸ் ஆஃப் ப்ரெஷரில் கொடுத்துட்டீங்க. ஓகேங்களா, கிராஜுவல் க்ளோசர் வால் டேரெக்டாக எங்களுக்கு ப்ரெஷர் கொடுத்துட்டீங்க, லென்த் கொடுத்துட்டீங்க, வெலாசிட்டி கொடுத்துட்டீங்க. அப்படிங்கும்போது எனக்கு என்ன ஸ்டேட்மெண்ட் நீங்கள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா டி டைம் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. வாட் எவர், ஓகேங்களா, எது கொடுத்துட்டு எது கேட்டாலும் சரி இந்த ஃபார்முலா P by rho g is equal to VL divided by GD. P by rho g is equal to VL divided by GD. இந்த GG கேன்சல் பண்ணிக்கலாங்க. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. P by rho is equal to VL divided by T கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஈஸியாகிடுச்சு. P by rho g is equal to VL divided by GD. P by rho g. ஓகேங்களா, P by rho g, V square by 2G அந்த ஃபார்முலா வந்தோன்னா அப்படியே எனக்கு ரைமிங் வந்துச்சு. P by rho g is equal to VL divided by GD. ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஃபார்முலா. இயர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஷர், P ஃபார் ப்ரெஷர், L லென்த், டைம் வாஸ் கிவன். ஓகேங்களா, டைம் இஸ் கிவன் அப்படின்னா நமக்கு வெலாசிட்டி கேட்குறாங்க, ஆர் லென்த் சம்திங். ஓகேங்களா, எது வேணால் நமக்கு கேட்கலாம். ஓகே, எஸ். நெக்ஸ்ட் போகலாங்களா? எஸ், ஓகே. ஸோ இது வந்து கிராஜுவல் க்ளோசர் வால்வ் நம்ம பார்த்துட்டோம். 2 ஃபார்முலா, டைம் கிரேட்டர் தென் 2L divided by C அண்டு P by rho g is equal to VL divided by GD. 2 ஃபார்முலா முடிஞ்சு. இதே சடன் க்ளோசர் வால்வ் வித் ரிஜிட் பைப் அப்படின்றோம். அப்போ கிராஜுவல் க்ளோசர் வால்வ் வித் இது என்ன பைப்? நமக்கு இதுவும் ரிஜிட் பைப் தான். தெர் இஸ் நோ எலாஸ்டிக். அந்த கேஸில் நம்ம பார்க்கல. ஓகேங்களா, கிராஜுவல் க்ளோசர் வால்வ் வித் ரிஜிட் பைப், சடன் க்ளோசர் வால்வ் வித் ரிஜிட் பைப் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ. ஓகே, ஸோ இப்போ இந்த ரிஜிட் பைப்னா என்ன சொல்கிறோம் அப்படின்னா நம்ம கான்செப்ட் தெர் இஸ் நோ மூவ்மெண்ட். அதில் எலாஸ்டிக்கை பற்றி பேசவே மாட்டோம் நம்ம. ஓகேங்களா, இஸ் எ ரிஜிட் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு நம்ம சொல்லி வச்சுருக்கோம். ஓகே, எஸ். ஸோ இப்போ டைம் நமக்கு இந்த இடத்துல சடன் சொல்லிட்டீங்க, அங்கே கிராஜுவல்னு சொன்னீங்க, டைம் கிரேட்டர் தென் 2L divided by C. இங்கே டைம் வந்து ரிஜிட் பைப்பு வித் டைம் சடன்லி க்ளோசர் வால்வ் அப்படின்னா டைம் லெஸ் தென் 2L divided by Cன்னு சொல்கிறோம். லெஸ் தென் 2L divided by C. அவ்வளோதான், இதுதான் டிஃப்ரெண்ட் நமக்கு. டைம் கிரேட்டர் தென் 2L divided by Cனா சடன் கிராஜுவல் க்ளோசர் வால்வ் ஸ்லோவாக க்ளோஸ் பண்ணுவீங்க. சடன் க்ளோசர் அப்படின்னா இமீடியட்டாக க்ளோஸ் பண்ணுங்க. ஸோ டைம் ரொம்ப கம்மியாக இருக்கும். T is equal to less than 2L divided by C அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா, சரி ஓகே. இப்போ அங்கே நீங்கள் ப்ரெஷர் கொடுத்தணும் ஃபார்முலா இருந்தீங்களா, அதேமாதிரி இங்கேயும் ப்ரெஷர் கொடுத்தணும் ஃபார்முலா P equal to rho VC. இதுதான் நான் வச்சுருக்கேன் ஃபார்முலா. P equal to rho VC. உங்களுக்கு எந்த கேட்டகரி கேட்டாலும் நீங்கள் எழுதிக்கலாம். அப்போ P equal to rho VC கேட்குறாங்க அப்படின்னா ஓகே. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ரோவை நான் கீழே கொண்டு வந்துடுறேன். அப்போ P by, ஓகேங்களா, P by rho நமக்கு வரும் கரெக்டாக, ஈக்குவல் டு VC நம்ம வரும். இந்த பக்கம் GL மல்டி பண்ணிக்கிறேன், இந்த பக்கம் GL மல்டி. அப்போ P by rho g is equal to VC divided by G எழுதிக்கலாம். இல்லை P by rho g is equal to VC divided by G. ரிட்டன் ஃபார்ம் வந்து வச்சுங்களா. இந்த rho g அப்படின்னு என்ன எழுதலாம்? யூனிட் வெயிட் எழுதிக்கலாமா? காமா. ஓகே, காமா இஸ் ஈக்குவல் டு ரோ இன்ட்டு G. அப்போது P by
வெயிட் பர் யூனிட் வால்யூம் சொல்லுவாங்க ஓகேங்களா. வெயிட் பர் யூனிட் வால்யூம் காமா ஓகேங்களா. P பை காமா இஸ் ஈக்குவல் டு விசியோட பை ஜி. இந்த இடத்துல டபிள்யூ போட்டிருப்பாங்க, பட் டபிள்யூடைய வேல்யூ வந்து வெயிட் யூனிட் வெயிட் தான் சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா. வெயிட் பர் யூனிட் வால்யூம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ P பை ரோ ஜி இஸ் ஈக்குவல் டு விசியோட பை ஜி ஆர் P ஈக்குவல் டு ரோ விசி ஓகேங்களா. P ஈக்குவல் டு ரோ விசி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இந்த ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா அல்வி ஃபார்முலா அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன ஃபார்முலா இது? அல்வி ஃபார்முலா அப்படின்னு சொல்லலாம். P பை ரோ ஜி P ஈக்குவல் டு ரோ விசி இஸ் தி அல்வி ஃபார்முலா. ஓகே, எஸ், இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. இதில் வந்து ஒரே ஒரு டிஃப்ரெண்ட் என்னென்னா P பை ரோ ஜி இஸ் ஈக்குவல் டு VL டிவைட் பை GD. இந்த ஃபார்முலா நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது P ஈக்குவல் டு ரோ விசி. என்ன கேஸ் கேட்குறாங்க, ஸோ எந்த மாதிரி நம்ம வந்து அட்டன் பண்ணணும், அதுதான் இந்த இடத்துல இம்பார்ட்டன்ட். ஓகே, எஸ். நெக்ஸ்ட் சடன் க்ளோசர் வால் வித் எலாஸ்டிக் பைப் அப்படின்னு சொல்கிறோம் ஓகேங்களா. சடன் க்ளோசர் வால் வித் எலாஸ்டிக் பைப். அப்போ அது ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட், ரிஜிட் பைப்புக்கும் எலாஸ்டிக் பைப்புக்கும்? இந்த இடத்துல நம்ம வந்து பல்க் மாடலஸ் யூஸ் பண்ணணும், பல்க் மாடலஸ் ஆஃப் தி வாட்டர். இந்த இடத்துல நம்ம மெட்டீரியலோட யங்ஸ் மாடலஸ் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ண போகிறோம். நம்ம எலாஸ்டிக் வித் பைப்புன்னு சொல்லிட்டீங்களா, எலாஸ்டிக் வித் பைப். ஓகே, எஸ். அப்போ எலாஸ்டிக் அதனோட யங்ஸ் மாடலஸ் ஆஃப் தி பைப். எம்எஸ் பைப் டிபெண்டிங் அப்பான் தி மெட்டீரியல் அவங்க கொடுத்துருவாங்க ஓகேங்களா. ஸோ எம்எஸ் பைப்பை தான் நமக்கு வேல்யூ டேட்டா 2 × 10⁵. cast iron GI pipe இருந்தால் half of this value. ஓகே, அலுமினியம் பைப் ஓகே டக்ட் சம்திங் அது பண்ணால் 2/3 of this value அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஓகேங்களா. இது ஆல்ரெடி நம்ம ஸ்ட்ரென்த் அண்ட் மெடிசன் ப்ராப்பர்ட்டிலாம் படிச்சிருப்போம். பட் எனிவே நமக்கு ப்ராப்பர்ட்டி கொடுத்துருவாங்க, ஒரி பண்ணிக்க தேவையில்லை. அப்போ சடன் க்ளோசர் வால் ஓகேங்களா வித் எலாஸ்டிக் பைப் நாம் போகிறோம். அப்போ எலாஸ்டிக் பைப்னா யங்ஸ் மாடல்ஸ் நமக்கு வந்துடணும். ஓகே, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, எலாஸ்டிக் மீன்ஸ் யங்ஸ் மாடல்ஸ் வந்துடணும். ஏன்னா நமக்கு இந்த ஃபார்முலா தெரியலனா கூட ஞாபகம் இல்லைனா கூட யங்ஸ் மாடல்ஸ்ன்ற ஒரு ப்ராப்பர்ட்டி நமக்கு வரணும் அப்படின்ட்டு நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த ஃபார்முலா ஒரு இதில் கொடுத்துருவாங்க, இந்த ஃபார்முலா இதில் கொடுத்துருவாங்க, ப்ளஸ் இந்த ஃபார்முலா ஒரு இதில் கொடுத்துட்டாங்க அப்படின்னா சடன் க்ளோசர் வால் வித் எலாஸ்டிக் பைப் இது மூணுமே அதுக்கு சம்மந்தம் இல்லை, யங்ஸ் மாடல்ஸ் நமக்கு இருக்கும். ஸோ அதை வச்சு நம்ம ஆப்ஷன் எடுத்துடலாம். ஓகே, எஸ். ஸோ ப்ரெஷர் ஹெட் இஸ் கிவன் பை. ஓகே, இதில் நமக்கு டைமிங் பற்றியில் அவங்க எதுவுமே பேசலை, டேரெக்டாக ப்ரெஷர் பற்றி தான் எங்களுக்கு பேசுகிறாங்க. எலாஸ்டிக் பைப் அப்படின்னா எங்களுக்கு டைமிங்லாம் எதுவும் தேவையில்லை, டேரெக்டாக எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரெஷர் மட்டும் சொல்லுங்கள் அப்படின்றாங்க. அப்போ P பை ரோ ஜி இஸ் ஈக்குவல் டு V டிவைடட் பை அண்டர் தி ஸ்கொயர் ரூட் ஆஃப் ரோ ஜி ஸ்கொயர். ஓகே, ரோ ஜி ஸ்கொயர் 1/k ஹோல் ப்ராக்கெட் 1/k ப்ளஸ் D டிவைட் பை TE அப்படின்னு சொல்கிறோம். T டிவைட் பை TE அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா. ஸோ இந்த இடத்துல T ஃபார் டைம், K ஃபார் பல்க் மாடலஸ் ஆஃப் தி வாட்டர், E ஃபார் யங்ஸ் மாடலஸ் ஆஃப் தி பைப் மெட்டீரியல், D ஃபார் டயாமீட்டர், Tன்றது நமக்கு டைம் தெரியும், V ஃபார் தி வெலாசிட்டி, ரோ டென்சிட்டி ஆஃப் தி வாட்டர், G ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி, E இஸ் தி யங்ஸ் மாடலஸ் ஆஃப் தி பைப் மெட்டீரியல். ஸோ இது கொஸ்டினில் கொடுத்துருவாங்க. ஓகே, சரி, இந்த ஃபார்முலா என்னால் மனப்பாடம் பண்ண முடியல அப்படின்னா இதை விட்டுருங்க. ஓகே, ஜஸ்ட் என்னன்னு மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போது ஆல்ரெடி நமக்கு தெரியுங்களா, P ஈக்குவல் டு ரோ விசி. சரிங்களா. இந்த சியோட வேல்யூ மட்டும் இந்த ஃபார்முலா இப்படி எழுதிட்டோம் நம்ம. ஓகேங்களா, அந்த சியோடைய இந்த கான்ஸ்டன்ட் மட்டும் நம்ம இப்படி எழுதியிருக்கோம். டேரெக்டாக சி இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் கே பை ரோன்னு ஆல்ரெடி படிச்சிருப்போம். கே பை ரோ, இந்த கே பை ரோ கீழே வந்து இன்னொரு டேர்ம் வருது, அது என்ன வருதுன்னா 1 + KD டிவைட் பை ET. ஓகேங்களா, KD டிவைட் பை ET இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சி இஸ் ஈக்குவல் டு அண்டர் தி ஸ்கொயர் ரூட் ஆஃப் கே பை ரோ ஃபார் நார்மல். ஓகேங்களா, நார்மல் பைப் அதாவது மீன்ஸ் ரிஜிட் பைப். எலாஸ்டிக் பைப் அப்படிங்கும்போது டிவைடட் பை 1 + KD டிவைடட் பை ET அப்படின்னு வருது. KD டிவைடட் பை ET அப்படின்னு ஒரு டேர்ம் நமக்கு கிடையாது. நீங்கள் இந்த வேல்யூ அப்ளை பண்ணி டேரெக்டாக V பை P ஈக்குவல் டு ரோ விசியில் நீங்கள் அப்ளை பண்ணாலும் நமக்கு ஆன்சர் நமக்கு கரெக்டாக வந்துடும். ஒரு பண்ணிக்கு தேவையில்லாம் P பை ரோ ஜி ஈக்குவல் டு விசியோட பை ஜி போட்டாலும் ஓகே, இல்லை P ஈக்குவல் டு ரோ விசியில் நீங்கள் அப்ளை பண்ணாலும் ஓகே, உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். பட் இந்த ஃபார்முலா கேட்டாங்க அப்படின்னா இந்த ஸ்டேட்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகே, P பை ரோ ஜி ஈக்குவல் டு V டிவைட் பை அண்டர் த ஸ்கொயர் ரூட் ஆஃப் ரோ ஜி ஸ்கொயர் ஹோல் ப்ராக்கெட் 1/k ப்ளஸ் D டிவைட் பை TE அப்படின்னு நம்ம சொல்கிறோம். Or otherwise இந்த C is equal to under the square root of K by rho divided by 1 plus KT divided by ET அப்படின்னு சொன்னோம். KD divided by ET அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். சரிங்களா. எஸ். ஜெனரலாக ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் டிவைட் பை ஏரியா. இது ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், எந்த ஒரு சேஞ்சஸும் நமக்கு கிடையாது. ஓகே, ஸோ இந்த வாட்டர் ஹேமர் ப்ரெஷர் ஜஸ்ட் ஒரு டைம் நீங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். சரிங்களா. அதாவது நமக்கு நிறையா பேஜஸ், நிறைய டாபிக், முன்னாடி சொன்ன மாதிரி தான், நிறையா டாபிக் நிறைய பேஜஸ் படிக்கிறத விட நிறைய கான்செப்ட் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். சரிங்களா. மொத்தம் ஒரு 13 டாபிக் இருக்கா ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸில். 13 டாப்பிக்லும் என்னென்ன இருக்குது, என்னென்ன கான்செப்ட் கேட்குறாங்க அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சு வச்சிங்கன்னா போதும், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிடும். சரிங்களா. இனிஷியலாக இப்போ தான் நான் ஸ்டார்டிங் ப்ரிப்பரேஷன் அப்படிங்கும்போது
எல்லாமே இனிஷியலா நம்ம படிக்க முடியாது. ஓகேங்களா. ஒரு 2, 3 எக்ஸாம்ஸ் நீங்க அட்டெண்ட் பண்ண, ஓகே இந்த மாரி தான் கொஸ்டின் கேட்கறாங்க. அப்போ அந்த வாட்டர் ஹேமர் பிரஷர் வந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பா கேட்கறாங்க. ஓகே தெரிஞ்சுச்சு. அடுத்து வந்தோம்னா டைமென்ஷன் அனாலிசிஸ்லேருந்து மாடல்லா ஓகேங்களா. ரெனால்ட்ஸ் மாடல்லா, ஃப்ரூட் மாடல்ல தான் ஒரு கொஸ்டின் கேட்கறாங்க. டைமென்ஷன் கண்டுபிடிக்கிற மாரி ஒரு கொஸ்டின் கேட்கறாங்க. சரிங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு ஃப்ளோ த்ரூ பெண்ட் பைப்ஸ்ல ஒரு கான்செப்ட் பேசிக் கொஸ்டின்ஸ் என்னன்னு கேட்கறாங்க. ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, பிரஷர் மெஷரிங் டிவைஸ்ல ரோடோமீட்டர், ரேட் ஆஃப் ஃப்ளோ, கரண்ட் மீட்டர், வெலாசிட்டி ஆஃப் ஃப்ளோ, ஹாட் ஒயர் அனிமோமீட்டர். ஸோ இந்த நியூ வேர்ட்ஸ்ல அனிமோமீட்டர்னு தெரியும். ஹாட் ஒயர் அனிமோமீட்டர் அப்படிங்கும்போது நமக்கு விண்ட் வெலாசிட்டி ஓகேங்களா. அப்போ பாராமீட்டர், விண்ட் பிரஷர். ஸோ அப்படின்றத நீங்க பேசிக் கான்செப்ட் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு யூனிட்லையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். சரிங்களா. ஸோ இப்போ நெக்ஸ்ட் வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த வெர்டெக்ஸ் மோஷன், அடுத்து வந்து வெர்டெக்ஸ் பிரஷர், ஓகே அது எப்படி வால்யூம் கண்டுபிடிக்கிறது, இது எல்லாமே ஒரு டாபிக். பவுண்டரி லேயர் தியரி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிறோம். அடுத்து வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக் ஃப்ளோ த்ரோ பைப்ஸ் டாபிக் பார்க்க போகிறோம். ஓகேங்களா. லாஸ்ட் டைம் சொன்னோம் இல்லைங்களா, அதாவது ஹெட் லாஸ் கண்டுபிடிக்கிறது, பைப் இன்டர் கனெக்ஷன், சீரியஸ் கனெக்ஷன், பேரலல் கனெக்ஷன், டிஸ்சார்ஜ் எப்படி வேரி ஆகுது. ஓகேங்களா. ஸோ ரெனால்ட்ஸ் நம்பருக்கும் இந்த ஃப்ளோ த்ரோ பைப்ஸ்க்கும் என்ன ரிலேஷன், லேமினார் ஃப்ளோனா என்ன, டர்புலன்ட் ஃப்ளோனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். சரிங்களா. ஸோ இந்த வாட்டர் ஹேமர் ப்ரெஷர் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பேசிக் டாபிக். இதை மட்டும் நீங்கள் படிச்சிங்கன்னா போது கம்பல்சரி ஈஸியாக ஒரு மார்க் எடுத்துடலாம். எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இந்த கொஸ்டின் தியரி கொஸ்டின் கேட்டாங்களா. ஸோ வாட்டர் ஹேமர் ப்ரெஷர் இஸ் கண்ட்ரோல்டு பை சர்ச் டேங்க். அதர்வைஸ் சடன் க்ளோசர் ஆர் கிராஜுவல் க்ளோசர் இன்வால்வ் வித் ரிஜிட் பைப் போத் அண்ட் எலாஸ்டிக் பைப். அந்த ஃபார்முலா மட்டும் நமக்கு சேஞ்ச் ஆகுது. ஓகேங்களா. எஸ். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நமக்கு வந்து ஃப்ளோ த்ரோ பைப்ஸ் நம்ம பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச். எஸ் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.